அன்புறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் வேலை, ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வீடியோ கரெக்டாக வரும், ஓகேங்களா? ஸோ தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொள்ளை ரொம்ப காடாக இருக்குல்ல, ஸோ பூச்சி பாம்பு வராமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பக்கெட் தண்ணியை வயலுக்கு அடிப்பால பூச்சி மருந்து ஸ்ப்ரே அதில் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுறேன். பூச்சி மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லின்னு 1 லிட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ஒரு பக்கெட் பார்த்தீங்கன்னா 1 டம்ளரோ இல்லை 1.5 டம்ளரோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பம்ப் பண்ணுங்க. ஸோ எதனால நம்ம நல்லா பம்ப் பண்ணணும்னா, ஸோ பம்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தண்ணியோ இல்லை களைக்கொல்லியோ நல்லா மிக்சிங் ஆகும். ஸோ மிக்சிங் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும். ஸோ அடிக்கும் போது ஓட்டமாக அடிக்காமல் கீழே அந்த வேர் சைடு மூலியமாக அடிங்க. ஏன்னா வேர் சைடு அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ மருந்து வந்து நல்லா வேலை செய்யணுன்னே சொல்லலாம். ஸோ மருந்து அடித்து முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம சுற்றியோ கீழே அடித்த இடத்துல என்ன 2 வாட்டி 3 வாட்டி அடிங்க. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மருந்துக்கு நல்லா வேலை செய்யணுன்னே சொல்லலாம். ஸோ அடிக்கும் போது நம்ம சுற்றி பாம்பு ஏதாச்சும் பூச்சி இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம நடக்கும் போது நடமாட்டம் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாம்பு பூச்சி இருந்தாலே ஓடிடும் இல்லைங்களா? சப்போஸ் நம்ம சேஃப்டிக்கு வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம கொள்ளை காடாக இருக்குது, நம்ம ஆளை வச்சு சுத்தம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ சுத்தம் பண்ணி 1 வீக்கோ இல்லை 2 வீக்கோ கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி காடாக முளைச்சிடும் இல்லைங்களா? ஆனால் இந்த களைக்கொல்லி மருந்து அடித்தா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஃபுல்லாக முளைக்காதுன்னே சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஸோ யாராச்சும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மருந்து அடித்து பார்த்தீங்கன்னா உடனடியாக மழை பெஞ்சிச்சுன்னா இந்த மருந்து வேலை செய்யாதுன்னே சொல்கிறாங்க. ஸோ இந்த மருந்து வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மணி நேரம் இல்லை 1 நாள் கூட ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடித்தாச்சு இல்லையா, வீக் கழிச்சு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். நாங்கள் அடிக்கும் போது அப்போயே கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, பட் இருந்தாலும் காஞ்சிட்டு வருது பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட அடுத்த வீடியோ